ஹேய், இன்னும் எவ்வளோ நாள் தான் ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கிறது? அப்போ மீட் பண்ணலாம். எப்போ மீட் பண்ணலாம்? நாளைக்கு மீட் பண்ணலாமா? ஹேய், நிஜமாவா? ஆமா, அண்ணா நகர் பார்க்ல மீட் பண்ணலாம். மீட் பண்ணலாம். சரி, என்ன பண்ணிட்டு இருக்க? நானா டாமி கூட வாக்கிங் போயிட்டுருக்கேன். டாமியா? யாருன்னு சொல்லவே இல்லை. டாமி, ஏய் ஹாய், நான் ராஜ். நான் ஒரு மைம் ஆர்டிஸ்ட். மைம்னா? நான் வேணா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டா? இப்படிதான் நான் மைம் பண்ண ஆரம்பித்தா ஒன்று ஓடிடுவாங்க, அப்படி இல்லைன்னா... ஓ, இதான் மைமா? அப்போ நானும் பெரிய மைம் ஆர்டிஸ்ட் தான். பார்க்குறியே? நான் என்ன தான் மைண்ட் மொக்கையாக பண்ணாலும் என்னை என்கரேஜ் பண்ணுற ஒரே ஆள் இவ தான், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். மைம் எப்படி இருக்கு? மைம்லாம் சூப்பராக பண்ணடா, செம்மையாக இருந்தது. சான்ஸே இல்லை தெரியுமா? காதல் யாரையுமே விட்டு வச்சது இல்லைல்ல. இது வரைக்கும் ஃபோன்லேயே பேசிகிட்டு இருந்த அவளை நாளைக்கு தான் நான் ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ண போகிறேன். ஆனால் அந்த சவாலை நான் விட்டுருக்கக்கூடாது. என்ன மச்சான் ஜாலியாக இருக்கான்? இல்லை, இவ்வளோ நாள் ஃபோனில் பேசியிருந்தால அந்த பொண்ணை நாளைக்கு நேரில் மீட் பண்ண போகிறான். அதான். நாளைக்கு நேரில் பார்க்கும்போது பொண்ணு நாளெல்லாம் என்ன பண்ணுவேன்? அதுவா, 2 மைம் பண்ணானா அந்த பொண்ணு தானாக ஓடுறோம். அதெல்லாம் அழகாக தான் இருப்பா. டேய், அவள் அழகாக தான் இருப்பா. உன்ன மாதிரி தானே அவளும் நீ அழகாக இருப்பேன்னு நினச்சிட்ருப்பா. உன்னை நேரில் பார்க்கும்போது அவள் என்ன பண்ணுவா? ஒன்றும் இல்லை மச்சி, இவன்கிட்டே மேம் கற்றுன்னு இவனுக்கே பண்ணி காமிப்பா. ஏய், என்ன போதும். இப்போ சொல்கிறேன், இது வரைக்கும் அந்த பொண்ணுக்கு நான் ஒரு மைம் ஆர்டிஸ்ட்னு தெரியாது. நாளைக்கு அவளை மீட் பண்ணும்போது நான் ஒரு மைம் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவேன். நான் ஒரு மைமும் பண்ணி காட்டுவேன். அது மட்டும் அவளுக்கு பிடிக்கலன்னா அவள் எவ்வளோ பெரிய அழகியாக இருந்தாலும் அவள் எனக்கு தேவை கிடையாது. டேய், என்னடா நீமா? உன்னெல்லாம் யாரா சவால் விட சொன்னது? நீ என்ன அவ்வளோ பெரிய மைம் ஆர்டிஸ்டா? நீ ஏன் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்க? ஒரு வேளை அந்த பொண்ணை பார்க்கும்போது அவள் ரொம்ப அழகாக இருந்தா என்ன பண்ணுவ? அதான் மச்சான், எனக்கும் தெரியல. ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே யாரும் நல்லா இல்லை நல்லா சொல்ல மாட்டாங்கடா. ஆனால் இது வரைக்கும் யாரும் நல்லா இருக்குன்னு சொன்னதே இல்லையாடா. என்ன மச்சான் பண்ணுறது? என்னை கேட்டால் அந்த பொண்ணு அழகாக இருந்தானா தயவு செஞ்சு மைமெல்லாம் பண்ணிடாது. ஹலோ, எங்கே இருக்க? எங்கே உட்காந்துருக்க? ஆமாம், ஐயோ, நான் மைண்ட் பண்ணலாமா வேணாமா? ஹே ராஜ். ஹேய், இங்கே என்ன பண்ணுற? ஹே, அவன் என் ஃப்ரெண்டு தான்டா. அப்போ இதுக்கு முன்னாடி அவன் என்னை பார்த்துருக்காளா? இல்லையே. ஏய், பொய் சொல்லாத. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை பார்த்துருக்காங்கல்ல? இல்லைடா, அவள் உன்னை பார்த்ததில்ல. அவளுக்கு பார்வை கிடையாது, அவளால் பார்க்க முடியாது. ஹே பிரியா, ராஜ் வந்திருக்கான். ஹாய் ராஜ். ஹே, ஹாய் சொல்லுடா. ஹாய். நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் வரேன். நான் தான் அப்பவே சொன்னேன்ல சொல்லிடலான்னு. நேரில் பார்த்தோன்னே அவனுக்கு பிடிக்கல பாரு. இல்லை, நீ பேச, அவன் பேசுவான். டீ பேசுடா. பேசிட்டே இருப்பா, உன்னை பற்றி தான்.
நீங்கள் 2 பேரும் ஃபோனில் பேசச்சே நான் நிறைய வாட்டி ஒட்டு கேட்டிருக்கேன் தெரியுமா? ஆ, நீ ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஆ அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ஆ, நீ ஏதோ மைம்னு ஏதோ பண்ணுவியாமே, அது பண்ணா உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட உன்னை கலாய்ப்பாங்களாமே, எனக்காக அது பண்ணி காமிக்கிறியா? இன்னொரு நாள் பண்ணுறேனே. ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன்ல, ப்ளீஸ்டா கொஞ்சம் பண்ணி காமி. ஏய், உன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் நான் ஒன்றும் உன்னை கலாய்க்க மாட்டேன்டா, எனக்காக பண்ணி காட்டுறியா? ப்ளீஸ்டா. சரி, நீ பண்ண வேணாம், அட்லீஸ்ட் என் கூட பேசிட்டாச்சு இருடா. இல்லாட்டி நீ இருக்கியானாச்சும் சொல்லுடா. ஹே, என்னடா பண்ணுற? ஆ இல்லை, அவள் தான் மைம் பண்ணி காட்ட சொன்னா. ஓகே, டைம் ஆயிடுச்சு, நாங்கள் கிளம்புறோண்ணே. பார்த்துட்டீங்கல்ல, இன்னொரு நாள் பேசலாம். கிளம்பலாமா? நான் சொன்னேன்ல அவனுக்கு ஒன்று பிடிக்கும்னு. எப்படி சொல்கிற? மைம்னா என்னன்னு தெரியுமா? சவுண்ட் இல்லாமல் பாடி லாங்குவேஜ்லேயே ஸ்டோரி பண்ணுறது தான் மைம். நீ சொன்னன்றதுக்காக உன் முன்னாடி நின்று நடிச்சு காட்டிட்டு இருந்தான். இப்போ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நம்மளை தான் பார்த்துட்ருக்கான். இப்போ நான் திரும்பி பார்த்தா அவனை பார்க்குற மாதிரி இருக்குமா? இருக்கும். இப்போ நான் அவனை பார்த்து சிரிக்கிறேன், அவன் சிரிக்கிறானான்னு சொல்கிறியா? சொல்கிறேன். சிரிச்சானா? சிரிச்சான். ൂറത്തൂറുപ്പെല്ലാം യവൻ ചെയ്യും യാത്ര അകത്തുന്നു